விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக பாஜகவின் சுவேந்து அதிகாரி பதவியேற்பு. முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. குருதேவ் தாகூர் அபாரமான மேதமை கொண்ட ஓர் எழுத்தாளர். பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். தமிழகத்தின் நலன் கருதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவை அளிக்க வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வேண்டுகோள். தாவேகாவையும் தளபதி விஜயையும் அலட்சியப்படுத்திவிட்டு தமிழகத்தில் யாரும் அரசியல் செய்ய முடியாது. தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் அறிவிப்பு. அமைதி ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திடாவிட்டால் அந்நாடு இன்னும் அதிகமாக வேதனைப்பட வேண்டியிருக்கும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் மே 14ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நேற்று அதிக அளவாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்தில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மேற்கு வங்கத்தின் முதல் பாஜக அமைச்சரவையின் முதலமைச்சராக சுவேந்து அதிகாரி பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் RN ரவி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 294 இடங்களில் பாஜக 207 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 பங்கு பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்துள்ளது. நாடு விடுதலை பெற்ற பின் மேற்கு வங்கத்தில் முதன்முறையாக பாஜக ஆட்சி அமைத்துள்ளது. மேற்கு வங்கத்தில் பாஜக சட்டமன்ற கட்சி தலைவராக சுவேந்து அதிகாரி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் நந்தி கிராமம், பவானிபூர் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2லும் வெற்றி பெற்றுள்ளார். பவானிபூரில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜியை 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்துள்ளார். இந்நிலையில் கொல்கத்தாவில் பாஜக அமைச்சரவையின் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, பாஜக தலைவர் நிதின் நவீன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் மேற்கு வங்க பாஜக சட்டமன்ற கட்சி தலைவர் சுவேந்து அதிகாரி முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் RN ரவி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார். பதவியேற்றுக் கொண்ட பின் கோப்பில் சுவேந்து அதிகாரி கையொப்பமிட்டார். மேற்கு வங்கத்தின் முதல் பாஜக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட சுவேந்து அதிகாரி பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் ஆகியோரிடம் வாழ்த்து பெற்றார். சுவேந்து அதிகாரியுடன் திலீப் கோஷ், அக்னிமித்ர பால், அசோக் கீர்த்தனியா, சுதிராம் தூது, நிசித் பிரமாணிக் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டனர். குருதேவ் தாகூர் அபாரமான மேதமை கொண்ட ஓர் எழுத்தாளர், சிந்தனையாளர் மற்றும் கவிஞர் என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் செய்தி ஒன்றை வெளியிட்டார். அதில் பொச்சேஷிட பொய்ஷாக் எனும் சிறப்புமிக்க நன்னாளில் குருதேவ் தாகூருக்கு தங்களது மனமார்ந்த அஞ்சலியை செலுத்தியதாக கூறினார். குருதேவ் தாகூர் அபாரமான மேதமை கொண்ட ஓர் எழுத்தாளர், சிந்தனையாளர் மற்றும் கவிஞர் என்று புகழாரம் சூட்டினார். அவர் மனித குலத்தின் ஆழ்ந்த உணர்வுகளுக்கும் நமது கலாச்சாரத்தின் உன்னதமான லட்சியங்களுக்கும் வெளிப்பாடு அளித்தார். அவர் நமது சமூகத்தை புதிய சிந்தனை, படைப்பாற்றல் மற்றும் கலாச்சார நம்பிக்கையால் வளப்படுத்தினார். அவரை ஆழ்ந்த மரியாதையுடனும் நன்றியுடனும் நினைவு கூறுகிறோம். அவரது சிந்தனைகள் தொடர்ந்து மனங்களை ஒளிர செய்து நமது முயற்சிகளுக்கு வழிகாட்டட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் நலன் கருதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவை அளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டார். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழக கவர்னர் 118 உறுப்பினர்களுக்கான ஆதரவு கடிதங்களை கொடுத்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்று திருப்பி அனுப்புவது கவர்னர் ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் இருப்பது என்று தெரிய வருகிறது என்றார். மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்க வேண்டியது அனைவரின் கடமை என்றும் தமிழகத்தில் தனிப்பெரும் கட்சியாக உள்ள தாவேகாவை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழகத்தின் நலன் கருதி தமிழக மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அரசியல் செய்து வருகின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தாவேகாவையும் தளபதி விஜயையும் அலட்சியப்படுத்திவிட்டு தமிழகத்தில் யாரும் அரசியல் செய்ய முடியாது என தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் தனது சமூக வலைதள பக்கத்தில் தாவேகா ஆட்சி அமைப்பது குறித்து செய்தி வெளியிட்டுள்ளார்.
அதில் வஞ்சகம், வன்மம், வக்ரம் ஆகிய படிகளை கடந்துதான் ஒரு கட்சி கரை சேர வேண்டும் என்றும் தமிழக வெற்றி கழகம் தடைகளை தாண்டி எதிர்நீச்சல் போட்டு வருகிறது என்றும் கூறினார். நிலத்தை நிராகரித்துவிட்டு நதி நடக்க முடியாது என்று, நீலவானத்தை அலட்சியப்படுத்திவிட்டு நிலவு சிரிக்க முடியாது என்று விமர்சித்தார். தாவேகாவையும் தளபதி விஜயையும் அலட்சியப்படுத்திவிட்டு தமிழகத்தில் யாரும் அரசியல் செய்ய முடியாது என்றார். அமைதி ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திடாவிட்டால் அந்நாடு இன்னும் அதிகமாக வேதனைப்பட வேண்டியிருக்கும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வாஷிங்டனில் ஈரான் அமெரிக்கா இடையே முதல்கட்ட அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. போரை முடிவுக்கு கொண்டுவர மத்தியஸ்த நாடான பாகிஸ்தான் மூலமாக ஈரானுக்கு ஒரு அமைதி திட்டத்தை அமெரிக்கா கொடுத்து அனுப்பியது. இந்நிலையில் அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அமெரிக்கா ஈரான் கடற்படைகள் இடையிலான மோதல் ஒரு அன்பான சண்டைதான், போர் நிறுத்தம் இன்னும் நீடிப்பதாக தெரிவித்தார். மேலும் அமைதி ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திடாவிட்டால் அந்நாடு இன்னும் அதிகமாக வேதனைப்பட வேண்டியிருக்கும் என்று கூறினார். ஈரான் வேண்டுமென்றே அமைதி பேச்சுவார்த்தையை தாமதப்படுத்துகிறது என்று கேள்வி எழுப்பிய போது விரைவில் திறந்துவிடும் என்று பதிலளித்தார். குமரிக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, தேனி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி, ஈரோடு, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மே 11ஆம் நாள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்தில் 17 சென்டிமீட்டரும், நாலுமுக்கில் 16 சென்டிமீட்டரும், காக்காட்சியில் 14 சென்டிமீட்டரும், மாஞ்சோலையில் 11 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையேதான் எந்த பாகுபாடும் பார்ப்பதில்லை என தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஹஜ் புனித பயணிகளை ஏற்றி செல்லும் பேருந்துகளை தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் அவர் கூட்டத்தில் பேசிய போது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையேதான் எந்த பாகுபாடும் பார்ப்பதில்லை என்றும் அவர்கள் தனக்கு இரு கண்களை போன்றவர்கள் என்றும் தெரிவித்தார். தென்னிந்தியாவில் எங்குமே பாஜக ஆட்சிக்கு வர நாங்கள் அனுமதிக்கவில்லை என்றார். ஆந்திர பிரதேசத்தில் மட்டும் சந்திரபாபு நாயுடுவின் வாயிலாக அவர்கள் தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொண்டுள்ளனர் என்று கூறினார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநரின் நடத்தை ஒரு மாற்று அரசாங்கத்தை தடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரமோத் திவாரி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் காங்கிரஸ் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் பிரமோத் திவாரி தமிழக அரசியல் குழப்பம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அதிமுகவின் ஆதரவுடன் ஒரு அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்பதே அவர்களின் முக்கிய நோக்கம். ஆளுநரின் நடத்தை ஒரு மாற்று அரசாங்கத்தை தடுப்பதாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற தருணங்கள் அரசியலின் ஒரு பகுதிதான் என்றும் பலமுறை அமைச்சர்கள் அவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் காங்கிரஸ் கட்சி தனது கொள்கைகளுக்கு உண்மையாக பாஜக நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அரசாங்கத்தை அமைக்காமல் இருப்பதை உறுதி செய்ய ஒரு மதசார்பற்ற சக்தியாக செயல்படுவதாக தெரிவித்தார். திருப்பட்டினம் தொகுதியில் வெற்றி பெற்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் ஆயிரங்காளி அம்மனுக்கு 1008 தேங்காய்களை உடைத்து பாஜகவினர் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி மாநிலம் திருப்பட்டினம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் திருப்பட்டினம் பாஜக அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக வந்து ஆயிரங்காளி அம்மன் ஆலயத்திற்கு அடைந்தார். இதன் பின்னர் ஆயிரங்காளி அம்மன் ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் 1008 தேங்காய்களை உடைத்து வேண்டுதலை நிறைவேற்றினர். தவேக தலைவர் விஜய் முதலில் பிற அரசியல் கட்சிகளிடம் முயற்சி செய்துவிட்டு அதன் பிறகு ஆளுநரை அணுக வேண்டும் என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தவேக தலைவர் விஜய் முதலில் பிற அரசியல் கட்சிகளிடம் முயற்சி செய்துவிட்டு அதன் பிறகு ஆளுநரை அணுக வேண்டும் என்று கூறினார். அமமுக சட்டமன்ற உறுப்பினர்களே தவேகவிற்கு ஆதரவளிக்காத நிலையில் அவர் மட்டும் ஏன் ஆதரவு கடிதம் அளிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். இந்த புகார் குறித்து காவல்துறை விசாரணை பிறகு தெரியவரும் என்று கூறினார். தமிழக வெற்றி கழகம் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் தனபால் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள பெருந்தலைவர் மக்கள் கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் தனபால் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
மேலும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பிறகு சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தொடர்ந்து நாட்டில் உயிர் மாய்க்கம், கொள்ளை, பாலியல் வன்கொடுமை ஆகியவை நடைபெறா வண்ணம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று தாவேகாவுக்கு தனபால் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதன் காரணத்தினால்தான் நம்முடைய தமிழகமானது இன்று நம்பர் 1 இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற பல ஆண்டு காலம். இன்று வெற்றி பெற்ற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் நான் சொல்லிக் கொள்வதனால், இன்னும் நீங்க உயர வேண்டும், படிக்க வேண்டும், நல்ல அதாவது இன்று இந்த சோசியல் மீடியாவில் உங்களுக்கு அதாவது பிள்ளைகள் இந்த அடாலம் செய்த இந்த இளமை பருவத்தில் கெட்டது 1000 வாய்ப்பு, அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்னும் நீங்கள் உழையுங்கள், நல்ல படிப்புங்கள். இலக்கு எவ்வாறு அப்துல் கலாம் சொன்னார்களோ, அதாவது இலக்கை பெரிதாக வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்து ஜோதிகா என்ற மாணவி சாதனை படைத்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 13,447 மாணவ மாணவிகள் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதினர். அதில் 12,597 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சதவீத அடிப்படையில் 93.68% தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் திருப்பத்தூர் அடுத்த வெங்கலாபுரம் பகுதியில் உள்ள வேளாங்கண்ணி தனியார் பள்ளியில் படிக்கும் கூலி தொழிலாளியின் மகள் ஜோதிகா 595 மதிப்பெண் பெற்று மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார். அதேபோன்று ரூபிகா, கீர்த்தி ஆகியோர் 2ஆம் மற்றும் 3ஆம் இடம் பிடித்துள்ளனர். இதனை பாராட்டும் வகையில் பள்ளியில் உற்சாக வரவேற்பு அளித்து இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர். I studied my 12th standard in Velangani Metric Higher Secondary School in Tirupattur, and I have secured 595 for 600 in my 12th board exams. And I'm here to convey my heartfelt thanks to my parents and my teachers and the management, the principal sir, the correspondent sir, and the chairman sir. I have worked hard for this mark, and I'm proud of it. And I'll work more for my aim, and I'll achieve it. Once again, thanks to everyone who worked with me, who motivated me, and who were with me through my dark times. And my aim is to become a doctor, and I'll study best for my NEET exam, and I'll definitely come back. தாராபுரத்தில் 100% தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளி மாணவர்களுக்கு அப்பள்ளி ஆசிரியர்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் +2 பொதுத் தேர்வை எழுதிய மாணவி ரக்ஷிதா 600க்கு 596 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியில் முதலிடம் பிடித்தார். 594 மதிப்பெண்கள் எடுத்து மகா என்ற மாணவி 2ஆம் இடம் பிடித்தார். 595 மதிப்பெண்கள் எடுத்து மாணவன் நிதின் பிரதாப் 3ஆம் இடம் பிடித்தார். இதில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியின் நிர்வாகிகள் சுஜாதா பாஸ்கர், பாலகிருஷ்ணன், ராம்குமார் மோகன் மற்றும் பள்ளியின் முதல்வர் வீரராஜ் ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர். இதையடுத்து இப்பள்ளியில் +2 பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவேகா தலைவர் விஜய் வீட்டிற்கு முன்பு தொண்டர் ஒருவர் விஜய் முதலமைச்சர் ஆக வேண்டும், இல்லை என்றால் நான் தியானம் செய்வேன் என்று கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனிப்பெரும்பான்மை கட்சியாக உள்ள தாவேகாவின் தலைவர் விஜய் மற்ற கட்சிகளிடம் ஆதரவு கோரி வருகிறார். இந்நிலையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவேகா தலைவர் விஜய் வீட்டிற்கு முன்பு தொண்டர் ஒருவரால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது விஜய் இல்லத்தின் முன் ரசிகர் ஒருவர் பேசிய போது தான் விஜயின் பிரதிபலிப்பு என்றும் விஜய் முதலமைச்சர் ஆக வேண்டும், இல்லை என்றால் நான் தியானம் செய்வேன் என்று கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்னர் அங்கிருந்த காவல்துறையினர் அவரை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். தற்போது அவர் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. கோவில்பட்டி பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த 3 காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்த மது பாட்டில்களை பறிமுதல் செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள ஸ்ரீராம் நகரில் மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணன் தலைமையில் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்த 3 பேரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அப்பகுதியை சேர்ந்த இருளப்பசாமி, மணிகண்டன், மனோஜ் ஆகியோர் என்பதும் இவர்கள் 3வரும் சட்டவிரோத மது பாட்டில்களை பதுக்கி வைத்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் 3வரையும் கைது செய்த காவல்துறையினர் விற்பனைக்காக வைத்திருந்த 994 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் அருகே 11 வயது மகளை உயிர்மாய்க்கம் செய்துவிட்டு நாடகமாடிய தாயை கண்டாச்சிபுரம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கெங்கவரம் கிராமத்தை சேர்ந்த முருகவேல், சத்யா தம்பதியினரின் மகள் வர்ஷினி நேற்றைய தினம் மர்மமான முறையில் காயங்களுடன் வீட்டில் இறந்து கிடந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த கண்டாச்சிபுரம் காவல்துறையினர் சிறுமியின் உடலை மீட்டு முண்டியபாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர்.
இதைத் தொடர்ந்து காவல்துறையினரின் விசாரணையில் சிறுமியின் தந்தை சரிவர வேலைக்கு செல்லாததால் சிறுமியின் தாய் சிறுமியை முதலில் உயிர்மாய்க்கம் செய்துவிட்டு தானும் தன் உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் குழந்தையின் மூச்சை அடைத்து உயிர்மாய்க்கம் செய்துள்ளார் என்பது தெரியவந்தது. இதன் பின்னர் தன் உயிரை மாய்த்துக் கொள்ள பயந்த தாய் சத்யா தனது மகளை யாரோ உயிர்மாய்க்கம் செய்துவிட்டு சென்றதாக கூறி நாடகம் ஆடியது காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து சிறுமியின் தாயார் சத்யாவை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புது வண்ணாரப்பேட்டையில் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவர் அருகாமையில் இருக்கும் கடைவீதி பகுதிக்கு தனது 12 வயது மகளோடு தனியார் உணவகத்தில் உணவு வாங்க சென்றுள்ளார். இதன் பின்னர் சிறுமியின் தாய் உணவகத்தில் உணவை பார்சல் சொல்லிவிட்டு சிறுமியை அங்கே இருக்க சொல்லி அருகாமையில் இருக்கும் கடைக்கு சென்றுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த சுனாமி குடியிருப்பு பகுதியை சேர்ந்த சுகுமார் சிறுமியின் கையை பிடித்து இழுத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமி கத்தி கூச்சலிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் அந்த இளைஞரை பிடித்து அடித்து புது வண்ணாரப்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அந்த இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இளைஞர் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியாக வீட்டில் இருந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டையை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் உறவினரின் வீட்டில் கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் பெண்ணின் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கும் மணிபாரதி என்ற இளைஞர் கடந்த சில நாட்களாகவே இளம்பெண்ணிடம் அவ்வப்போது அத்துமீறி பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வரும் அந்த பெண் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது அவரை நோட்டமிட்ட மணிபாரதி வீடு புகுந்து தவறாக நடந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண் கத்தி கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து இளைஞரை பிடித்து தண்டையார்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதையடுத்து அவன் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாராபுரம் அருகே முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் வீட்டின் கதவு உடைத்து 22 பவுன் தங்க நகை மற்றும் 5.5 லட்சம் ரூபாயை திருடி சென்ற மர்ம ஆசாமிகளை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்தவர் சுப்புரத்தினம். இவர் பெரியபுத்தூர் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் தனது குடும்பத்துடன் அப்பகுதியில் வசித்து வருகின்றார். இந்நிலையில் சுப்புரத்தினம் அவரது மனைவி பாலாமணி ஆகியோர் குண்டடம் பகுதியில் உள்ள தங்களது உறவினர் வீட்டு துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக புறப்பட்டு சென்றனர். இதன் பின்னர் இரவு அவர்கள் வீடு திரும்பினர். அப்போது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு திறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து வீட்டில் சோதனை செய்த போது பீரோவில் இருந்த 22 பவுன் தங்க வைர நகைகள், 5.5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் குத்து விளக்குகள் ஆகியவை திருடப்பட்டது என்பது தெரிய வந்தது. இதன் பின்னர் இது தொடர்பாக தாராபுரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தாராபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் சிவகுமார், காவல் ஆய்வாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தால் தாராபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணாகரம் பகுதியில் ஒற்றை யானை உலா வருவதால் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒக்கநேக்கல் வனப்பகுதியில் முகாமிட்டுள்ளது. இங்கு முகாமிட்டுள்ள யானைகள் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் செல்லக்கூடிய சாலையில் தினந்தோறும் கடந்து செல்கிறது. அப்போது அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் செல்ஃபி எடுப்பதும் அதிக ஒலி எழுப்புவதும் யானைகளை அச்சுறுத்தும் செயல்களில் ஈடுபடுவதால் யானைகள் அச்சமடைந்து வாகன ஓட்டிகளை துரத்துகிறது. எனவே இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் வாகன ஓட்டிகள் மீது வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு யானைகள் சாலையை கடக்கும் போது வாகனங்களை நிறுத்தி வாகன ஓட்டிகளை பாதுகாப்பாக அனுப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தெருக்குழாயில் தண்ணீர் கேட்டு நின்று கொண்டிருந்த பெண்ணிடம் வடமாநில வாலிபர் செயின் பறித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த கேசவபுரம் கலைஞர் நகர் முதல் தெருவை சேர்ந்தவர் வரலட்சுமி. இவர் தனது வீட்டின் அருகில் உள்ள தெருக்குழாயில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது வடமாநில வாலிபர் ஒருவர் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்பது போல் நடித்து அவர் கழுத்தில் இருந்த 7 சவரன் நகையை பறித்து தப்பி ஓடிவிட்டார். இதையடுத்து மீஞ்சூர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் மீஞ்சூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை செய்து வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் பெயர் வரலட்சுமி, கலைஞர் நகர் முதல் தெருவு. நான் ஒரு 7:30 மணி இருக்கும், தண்ணி பிடிக்க குழாண்ட வந்தேன். அப்போ ஒரு பையன் கொஞ்சம் ஒரு 10 அடி தூரமாக நின்று இருந்தான். அப்புறம் என் கிட்ட அக்கா இது குடிக்கிற தண்ணியான்னு என்னை கேட்டான். நான் சொன்னேன், ஆமாப்பா இது குடிக்கிற தண்ணி தான்ட்டு நான் சொன்னேன். சரின்ட்டு நான் குழா கீழே இந்த தவளையே தூரமாக வச்சுட்டு கொஞ்சம் தூரமாக போய் நின்னேன்.
அவன் வந்து அந்த குழந்தை 2 கையில் தண்ணி குடிக்கிற மாதிரி குடித்தான். குடிச்சிட்டு அதுதான் உடனே 2 போல குடித்தான். குடிச்சிட்டு உடனே என்கிட்ட வந்து 2 கையால் பிடிச்சி சரடு அப்படியே வலிச்சு அறுத்துட்டான். பவுன் வந்து ஒரு 7 சவரம் இருக்கும். அப்புறமா நான் உடனே அவனுடைய டிஷர்ட் போட்டுருந்தான், ஒரு கருப்பு இது ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுருந்தான். உடனே நான் என்ன பண்ணேன், அவன் டிஷர்ட்டு உள்ள கை விட்டு அப்படியே பிடிச்சி கெட்டியமாக பிடிச்சி வலிக்கிறதுக்குள்ளே டிஷர்ட்டு கிழிஞ்சிடுச்சு. அப்புறம் நான் விடாமல் பிடிச்சி வலிக்கிறதுக்குள்ளே நானும் கீழே விழுந்துட்டேன். என் மேலே அவனும் விழுந்துட்டான். விழுந்துட்டு ஒரே ஓட்டம், எனக்கு எதிராக நேராகவே ஒரே ஓட்டம் ரோட்டில் ஓட்டேன். நான் சைன் எடுத்துக்கிட்டு ஓடிட்டேன். நான் பின்னாடியே கத்தினே ஓடினேன். ஆனால் வெளியே வந்து யாருமே இல்லை. கெங்கவல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி, மின்னல், சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி, மின்னல், சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகள் இருபுறங்களிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திடீர் மழை பொழிவால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவையில் கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். கோடை வெப்பத்தால் தவித்து வந்த கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. குறிப்பாக சிவானந்தா காலனி, ராமநாதபுரம், ஓலம்ப சுங்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பகுதியும் இருளில் மூழ்கியுள்ளது. நீண்ட நேரமாக மின்சாரம் வராததால் வீட்டிற்குள் இருக்கும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். உக்கடம் பேருந்து நிலையம் அருகே மேம்பாலங்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. கெங்கவல்லி அருகே தம்மம்பட்டியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் திருவிளக்கு பூஜை, கொட்டும் மழையிலும் பெண்கள் பக்தி பரவசத்தோடு வழிபாடு செய்தனர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் ரவிக்கை, மஞ்சள் கயிறு மற்றும் மங்கள பொருட்கள் ஆகியவை வழங்கப்பட்டது. அப்போது மழை பெய்ததால் மழையை பொருட்படுத்தாமல் விளக்கு அணையாமல் திருவிளக்கு பூஜையில் பெண்கள் பக்தி பரவசத்தோடு கலந்து கொண்டது அங்கிருந்தவர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது திரையுலக செய்திகள். அறிமுக இயக்குனர் ஹரிஷ் துரைராஜ் இயக்கத்தில் கான்சிட்டி திரைப்படத்தின் 2வது பாடல் போஸ்டர் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. அறிமுக இயக்குனர் ஹரிஷ் துரைராஜ் இயக்கத்தில் கான்சிட்டி திரைப்படம் உருவாக்கியுள்ளது. இப்படத்தில் நடிகர் அர்ஜுன் தாஸ், நடிகை அன்னா பெண், நகைச்சுவை நடிகர் யோகி பாபு, மூத்த நடிகை வடிவுக்கரசி மற்றும் குழந்தை நட்சத்திரம் அகிலன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். புதுமையான கதைக்களத்துடன் ஃபேமிலி என்டர்டெய்னராக உருவாக்கியுள்ள கான்சிட்டி படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்துள்ளார். இப்படத்தின் 2வது பாடலான நான் தான் கிங் பாடல் இன்று வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட போஸ்டர் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஜெய்ப்பூரில் நடைபெறும் IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று ராஜஸ்தான் ராயல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதுகின்றன. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று ராஜஸ்தான் ராயல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதுகின்றன. இப்போட்டியில் ஜெய்ப்பூர் அணியில் ரியான் பராக் தலைமையிலான வீரர்களும், குஜராத் அணியில் சுப்மன் கில் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இவ்விரு அணிகளும் IPL கிரிக்கெட் தொடரில் இதுவரை தலா 6 போட்டிகள் வென்றுள்ளதால் கிரிக்கெட் ரசிகர்களிடையே இப்போட்டியின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக பாஜகவின் சுவேந்து அதிகாரி பதவியேற்பு. முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. குருதேவ் தாகூர் அபாரமான மேதமை கொண்ட ஓர் எழுத்தாளர். பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். தமிழகத்தின் நலன் கருதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவை அளிக்க வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வேண்டுகோள். தாவேகாவையும் தளபதி விஜயையும் அலட்சியப்படுத்திவிட்டு தமிழகத்தில் யாரும் அரசியல் செய்ய முடியாது. தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் அறிவிப்பு. அமைதி ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திடாவிட்டால் அந்நாடு இன்னும் அதிகமாக வேதனைப்பட வேண்டியிருக்கும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் மே 14ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
நேற்று அதிக அளவாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்தில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவு. இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.